So good morning to one and all present here. Now we are going to see the depreciation in the return down value method. So return down value method நம்ம depreciation calculate பண்ண போறோம். So first பாத்தீங்க அப்படின்னா 1188 அன்னைக்கு நம்ம வந்து ஒரு machinery purchase பண்ணிருக்கோம். எத்தனை rupees அப்படின்னு பாத்தீங்கன்னா 40,000 rupees machinery purchase பண்ணிருக்கோம். Plus அதனுடைய installation cost வந்து பாத்தீங்க அப்படின்னா 1000 rupees. So 40,000 or 1,000 41,000 total value. So 1188 அன்னைக்கு machinery purchase பண்ணது என்ன value அப்படின்னு பாத்தீங்கன்னா 41,000 rupees. So இந்த return down value மெத்தட்ல ஒவ்வொரு வருஷமும் depreciation calculate பண்ண சொல்றாங்க. I mean 31st December depreciation calculate பண்ணனும். எத்தனை percentage calculate பண்ணனும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10% calculate பண்ணனும். So 41,000 into 10 divided by 100 வந்து பாத்தீங்கன்னா 4,100 is the depreciation value for that particular machine on 31st December. So இது எப்படி carry over பண்ணனும் அப்படின்னா debit side total வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ 41,000 இருக்கு. இந்த 41,000 4,100 ஆல less பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய amount எவ்வளவு 36,900. இந்த 36,900 வந்து என்ன நேம் அப்படின்னா buy balance carry down. இந்த year எங்களுடைய buy balance carry down ஆ இருந்தா இதே amount அடுத்த year starting உடைய to balance brought down ஆ இருக்கும். So 1189 வந்து opening balance. So அதுக்கு நம்ம என்ன நேம் கொடுத்திருக்கோம் அப்படின்னா to balance brought down. So 36,900 இப்போ நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னா year endல I mean 31/12/89 again we have to calculate the depreciation value. So 36,900 into 10 divided by 100. So உங்களுக்கு கிடைக்கக்கூடிய amount வந்து பாத்தீங்கன்னா 3,690. அப்ப இந்த இயர் உடைய depreciation value 3,690. இப்போ இதுக்கு வந்து கேரி ஓவர் பண்ணலாம்னா அப்போ debit side balance பாருங்க 36,900 வந்து debit side balance. இப்போ இந்த பேலன்ஸ் நான் வந்து இதோட லெஸ் பண்ணி காமிக்கணும் 36,900 ஆல 3,690 நான் லெஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கக்கூடியது 33,210. சோ the 33,210 வந்து இந்த இயர் எண்டினுடைய பை பேலன்ஸ் கேரி டவுன். இந்த வருஷத்தினுடைய பை பேலன்ஸ் கேரி டவுனா இந்த அமௌண்ட் இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா I mean 1190 ல இந்த அமௌண்ட் வந்து என்னவா மாறிடும் அப்படின்னா to balance brought down ஆ மாறிடும். So 33,210 to balance மாறிடுச்சு அப்படின்னா இந்த இது வந்து டெபிட் சைடு பேலன்ஸ். இப்போ சேம் இந்த இயருக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா depreciation value calculate பண்ணணும். அதே 10% நான் calculate பண்ணணும். So by depreciation 32,210 into 10 divided by 100 போட்டீங்க அப்படின்னா 3,321 வந்து depreciation value. இப்போ இந்த 33,210 ஆல இந்த 3,321 லெஸ் பண்ணா எனக்கு கிடைக்கக்கூடியது 29,889. இந்த 29,899 வந்து என்னுடைய இந்த இயர்னுடைய பை பேலன்ஸ் கேரி டவுன். இந்த இயர்னுடைய பை பேலன்ஸ் கேரி டவுனா இந்த அமௌண்ட் இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் இயருக்கு நான் எடுத்துட்டு போனேன் அப்படின்னா அது வந்து எனக்கு டு பேலன்ஸ் ப்ராட் டவுனா மாறிடும். எப்போ அப்படின்னா 1191 அப்போ. ஸோ ஒரு மிஷினரி வாங்குறோம், இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் கொடுக்குறோம், 41,000 வருது. அந்த 41,000க்கு நான் வந்து depreciation value calculate பண்றேன் 4,100. 41,000 ல இருந்து 4,100 லெஸ் பண்ணா 36,900. இந்த 36,000 வந்து நான் கேரி ஓவர் பண்றேன். அந்த இயருக்கு நான் depreciation value calculate பண்ணனும். 36,900 into 10 வந்து 3,690. இந்த 36,900 ஆல 3,690 நான் லெஸ் பண்ணிட்டா எனக்கு கிடைக்கக்கூடியது 33,210. இந்த 33,210 வந்து பை பேலன்ஸ் கேரி டவுன். இதை again நான் நெக்ஸ்ட் இயருக்கு கொண்டு வரேன். இந்த அமௌண்ட்க்கு இந்த இயர் எண்ட்ல நான் depreciation calculate பண்ணனும். So 33,210 into 10 divided by 100 வந்து பாத்தீங்கன்னா 3,321. இந்த 3,321 33,210 ஆல நான் லெஸ் பண்ணேன் அப்படின்னா 29,889. So இந்த 29,899 வந்து பை பேலன்ஸ் கேரி டவுன் இந்த இயர் முடியுது. இந்த கேரி டவுன் வந்து நெக்ஸ்ட் இயருக்கு மாறிடுச்சு அப்படின்னா to balance brought down. So this is the method of return down value which we calculated for depreciation.